ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான எம்மியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நீளமாக அரிஞ்ச பல்லாரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள், பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கான மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றியாச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் சேர்க்கும்போது அரிசி உதிரி உதிரியாக வரும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளும் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்தே வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சுட சுட எம்மியாக உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பரிமாறிடலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணியோட மஷ்ரூம் 65ம் சேர்த்து பரிமாறுறேன். நம்ம இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாம். இது ஒரு 1 பார்ட் ரெசிபியாக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.